ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஸோ நானும் இங்கே நல்லாயிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வெயிலுக்கு இதமாக ஒரு கஸ்டர்ட் ஃப்ரூட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் திக்கான பால் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. அதை சிம்மில் வச்சுட்டு சைடில் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து பால் ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸை வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பாலில் நம்ம காய வச்சுருக்கோம்ல, பால் அதை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாமல் கிண்டுங்க. ஏன்னா அது திக்காகும். அந்த கஸ்டர்ட் பவுடர் போட்டால் திக்காகும். அதுக்கப்புறம் கிண்டிகிட்டே இருங்க. நல்லா வந்து கைவிடாமல் கிண்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை அங்கங்கே கட்டி கட்டி ஆகிடும். கிண்டிட்டு அப்புறம் வந்து ஒரு 1/2 கப் சுகர் நான் வந்து போட்டிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூட்டவோ குறைச்சோ செஞ்சுக்கோங்க. நான் வந்து 1/2 கப் தான் போட்டிருக்கேன். எனக்கு அதே கரெக்டாக இருந்துச்சு. நிறைய சுகர் நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் இப்போ வந்து கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிண்டலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நான் எடுத்து ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். நல்லா திக்காகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஆப்பிள், அதுக்கப்புறம் பனானா, கிரேப்ஸு, அதுக்கப்புறம் போமோகிரானேட் இந்த 4 ஃப்ரூட்ஸும் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். அப்படியே சர்வ் பண்ணி தான் நாங்கள் சாப்பிட்டோம். கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் வந்து அப்படியே சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிட்டதும் நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். வீட்டில் யாராச்சும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடாதவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்கள். ஃப்ரூட்ஸ்லாம் காலியாகிடும். ஸோ எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அடிக்கடி பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணி பண்ணுறோன்றதுனால ஒரு மாதத்துக்கு ஒரு 2 டைம் இந்த மாதிரி வெயில் காலத்தில் பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.